அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணிலாம் வடித்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கட்டும், நம்ம அரைச்சதுக்கப்புறம் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சதுக்கப்புறமா நம்ம தனியாக வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, அதை இந்த பேட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சொன்ன எல்லாத்தையுமே அந்த மாவோடு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு இதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம ஒன்று ஒன்றா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ சுட சுட சூப்பரான மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இஃப்தார் டைமில் நோன்பு கஞ்சி கூட இந்த மசாலா வடை தாங்க சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.